ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி 2.0 ஓப்பன் ஆனது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ப்ரைமரி சென்டர்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆல்ரெடி நமக்கு தெரியும். நமக்கான லிஸ்ட் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கோம், யாரெல்லாம் செலக்ட் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நமக்கு லிஸ்ட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஹைடெக் லேபில் செலக்ட் ஆகியிருந்த தன்னார்வலர்கள் வந்து அவங்களுக்கும் வந்து கிளாஸஸ் வந்து மைய செயல்பாட்டு அறிக்கையின் மூலமாக அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சான்சஸ் கிடச்சிருக்கு. பட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஹைடெக் லேபில் செலக்ட் ஆனவங்களுக்கு இதில் வந்து வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஸோ ஒரே மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் அப்ளை ஆகலை அப்படிங்கிறத சொல்லணும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஹைடெக் லேபில் செலக்ட் ஆனவங்களுக்கும், ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து சுத்தமாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படல. எனிவே இந்த ப்ரைமரி சென்டர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சென்டர்ஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்க முன்னாடி 4 சென்டர்ஸ் இருந்த ஏரியாவில் 2 சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் மேப்பிங் அப்படிங்கிறத வந்து அந்தந்த ரெஸ்பெக்டட் ஸ்கூல்ஸில் வந்து அவங்க ஹெச்எம் வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் பிரித்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் பிரித்து வாங்காமல் இருக்கீங்களோ, ஒன்று அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி என்ன எப்படி வந்து மேப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய சென்டர்ஸில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு அதை வந்து நம்மளுடைய ஐடிகே ஆப்லேயும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி அட்டெண்டன்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த ஐடிகே 2.0 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஜூலை 1 வந்து அட்டெண்டன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.